வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று நம்மை பின்னுக்கு இழுப்பது போல உணர்கிறீர்களா? எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற்றம் மட்டும் எட்டாக்கனியாகவே இருக்கிறதா? பல நேரங்களில் நம்முடைய தோல்விக்கு காரணம் வெளி உலக எதிரிகள் அல்ல, நமக்கே தெரியாமல் நமக்குள்ளேயே நாம் வளர்த்து வைத்திருக்கும் சில நச்சுத்தன்மையான பழக்கங்கள்தான். இந்த தவறுகள் ஒரு கரையான் போல நம்முடைய தன்னம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் அரித்துக் கொண்டே இருக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் மனிதன் செய்யவே கூடாத 18 மகா தவறுகளைப் பற்றி எச்சரித்திருக்கிறார். இந்த 18 தடைகளை நீங்கள் உடைக்கவில்லை என்றால், நீங்கள் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் உங்கள் வாழ்க்கை அதே இடத்தில்தான் நிற்கும். இப்போது நாம் பார்க்கப் போகும் இந்த விஷயங்கள் வெறும் அறிவுரை அல்ல, உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றப் போகும் ஒரு எச்சரிக்கை மணி. முதலாவது தவறு, காலம் தாழ்த்துதல். தூங்குக, தூங்கிச் செயற்பால என்கிறார் வள்ளுவர். அதாவது, செய்ய வேண்டிய காரியத்தை தள்ளிப் போடுவது என்பது ஒரு மெதுவான தற்கொலைக்கு சமம். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்பை இன்னொருவருக்கு நீங்களே தாரை வார்த்து கொடுக்கிறீர்கள். சோம்பல் என்பது ஒரு நோய் அல்ல, அது ஒரு முடிவு. அந்த முடிவை இன்றே மாற்றாவிட்டால் காலம் உங்களை மறந்துவிடும். இரண்டாவது தவறு, அளவுக்கு அதிகமான தூக்கம். தூக்கம் உடலுக்கு தேவைதான், ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. விழித்திருக்கும் நேரத்தில் கனவு காண்பவன்தான் சாதிக்கிறான். உறக்கத்தில் கனவு காண்பவன் வெறும் கனவுலகிலேயே வாழ்ந்து மடிகிறான். மூன்றாவது தவறு, மறதி. இது ஏதோ ஞாபக மறதி அல்ல, தான் எடுத்த லட்சியத்தை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை சிதறவிடுவது. எதற்காக போராடுகிறோம் என்ற நோக்கம் மறந்தால் பயணம் திசை மாறிப் போகும். நான்காவது தவறு, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது. அழுக்காராமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் மிகத் தெளிவாகச் சொல்கிறார், பொறாமை கொண்டவனுக்கு வேறு எதிரிகளே தேவையில்லை, அந்த பொறாமையே அவனை அழித்துவிடும் என்று. அடுத்தவன் வளர்ச்சியைக் கண்டு நீங்கள் வருந்தும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வளர்ச்சிக்கான சிந்தனை அங்கே மறத்துப் போகிறது. ஐந்தாவது, பேராசை. அளவுக்கு மீறிய ஆசை உங்களை நேர்மையற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். குறுக்கு வழியில் வரும் வெற்றி நிலைக்காது என்பது உலக விதி. ஆறாவது தவறு, கடும் சொற்களைப் பேசுவது. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான், எவன்கொலோ வன்சொல் வழங்குவது என்று வள்ளுவர் கேட்கிறார். இனிய சொற்கள் இருக்கும்போது கசப்பான வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துகிறீர்கள்? உங்கள் நாக்கு ஒரு கூர்மையான கத்தி போன்றது. அதை மற்றவர்கள் மனதை காயப்படுத்த பயன்படுத்தினால் அந்த காயத்தின் வடு உங்கள் உறவுகளை சிதைத்துவிடும். ஏழாவது தவறு, கோபம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்கிறார் வள்ளுவர். கோபம் முதலில் எரிப்பது உங்களைத்தான், அதன் பிறகுதான் அது மற்றவர்களை சென்றடையும். நிதானம் இழந்த நிலையில் எடுக்கப்படும் எந்த முடிவும் உங்களுக்கு நன்மையை தராது. எட்டாவது, தேவையற்ற ஆடம்பரம். இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டுவதற்காக செய்யப்படும் செலவுகள் உங்கள் பொருளாதார முதுகெலும்பை உடைத்துவிடும். ஒன்பதாவது தவறு, பயம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே தோற்றுவிடுவோம் என்று அஞ்சுவது கோழைத்தனம். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும், ஆனால் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் பயத்தை வேரோடு பிடுங்க வேண்டும். பத்தாவது தவறு, சிரினம் சேர்தல். அதாவது, தரம் குறைந்த மனிதர்களுடன் நட்பு கொள்வது. நீங்கள் யாருடன் பழகுகிறீர்களோ அவர்களின் குணம்தான் உங்களுக்கும் வரும். ஒரு சாக்கடையோடு சேரும் சுத்தமான நீரும் சாக்கடையாகத்தான் மாறும். உங்கள் நட்பு வட்டம் உங்கள் தரத்தை முடிவு செய்கிறது. 11வது தவறு, நன்றியை மறப்பது. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிறார் வள்ளுவர். உங்களுக்கு ஒரு காலத்தில் உதவியவரை நீங்கள் மறந்தால் உங்கள் வாழ்க்கையில் வரும் உயர்வு நிரந்தரமாக இருக்காது. நன்றி உணர்வு இல்லாத இடத்தில் வளர்ச்சி தங்குவதில்லை. 12வது, மற்றவர்களைப் பற்றி பின்னால் பேசுவது. புறங்கூறுதல் என்பது ஒரு பலவீனமான மனிதனின் அடையாளம். நேருக்கு நேர் பேசத் துணிவில்லாதவர்கள்தான் முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள். இது உங்கள் ஆளுமையை குறைக்கும். 13வது தவறு, ஆராயாமல் ஒருவரை நம்புவது. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீராயிடும்பை தரும் என்கிறார் வள்ளுவர். ஒருவரை பற்றி தெரியாமல் அவரை நண்பனாகவோ அல்லது பிசினஸ் பார்ட்னராகவோ ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு தீராத துன்பத்தை தரும். 14வது தவறு, விடாமுயற்சி இல்லாதது. பாதியில் கைவிடப்படும் எந்த வேலையும் ஒரு தோல்விதான். ஒரு கிணறு தோண்டும்போது தண்ணீர் வரும் வரை தோண்ட வேண்டும். பாதியில் நிறுத்தினால் அது வெறும் குழிதான்.
15வது கற்றலை நிறுத்துவது. கற்க கசடற என்று சொன்ன வள்ளுவர் கற்றபின் அதன்படி நடக்க வேண்டும் என்கிறார். நான் எல்லாம் தெரிந்து கொண்டேன் என்று நீங்கள் நினைக்கும் நிமிடம் உங்கள் வளர்ச்சி நின்று விடுகிறது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கேற்ப உங்களை நீங்கள் அப்டேட் செய்யாவிட்டால் பின்தங்கி விடுவீர்கள். 16வது தவறு முறையற்ற காமம் அல்லது ஒழுக்கமில்லாமை. ஒருவனின் ஒழுக்கம்தான் அவனுடைய உண்மையான சொத்து. ஒழுக்கம் தவறியவன் எவ்வளவு செல்வம் ஈட்டினாலும் சமூகத்தில் அவன் ஒரு பிணத்திற்கு சமம். 17வது தவறு மது மற்றும் போதை பழக்கம். இது உங்கள் அறிவை மழுங்கடிக்கும், உங்கள் கௌரவத்தை சிதைக்கும், உங்கள் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தும். ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோள் உகத்துக் கழி என்கிறார் வள்ளுவர். பெற்ற தாயே வெறுக்கும் ஒரு பழக்கம் உங்களுக்கு எதற்கு? மது அருந்துபவன் தன் அறிவை தானே கொள்ளையடிக்கிறான். கடைசியாக 18வது தவறு வினை தூய்மை இல்லாமை. அதாவது ஒரு செயலை செய்யும்போது தவறான வழிகளை பின்பற்றுவது. இலக்கு எவ்வளவு முக்கியமோ அதை அடையும் பாதையும் அவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும். தீய வழியில் வரும் லாபம் ஒருபோதும் நிம்மதியை தராது. இப்போது சொல்லப்பட்ட இந்த 18 தவறுகளில் ஏதோ ஒன்றோ அல்லது பலவோ உங்கள் வாழ்க்கையில் மறைமுகமாக இருக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்துப் பாருங்கள். இதில் எந்த தவறு உங்கள் வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருக்கிறது? திருவள்ளுவர் சொன்ன இந்த நீதிகள் வெறும் புத்தகத்தில் இருப்பதற்காக அல்ல, நம் வாழ்க்கையை செதுக்குவதற்காக. இந்த தவறுகளை ஒவ்வொன்றாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கத் தொடங்குங்கள். உங்கள் மாற்றம் இன்று இந்த நிமிடத்திலிருந்தே தொடங்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் இதில் எந்த தவறால் நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது எந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று இப்போது உறுதி எடுத்திருக்கிறீர்கள்? அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கலாம். இந்த தகவல்கள் உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால் இதுபோன்ற ஆழமான வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள நம் சேனலுக்கு சந்தாதாரராக இணையுங்கள். உங்கள் வளர்ச்சிதான் எங்களின் நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த 18 தவறுகளை பட்டியலிட்டு அதன் பாதிப்புகளை புரிந்து கொண்டு உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்ளும் இந்த பயணம் இனிமையாக அமையட்டும். வெற்றி என்பது எங்கோ வெளியில் அல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் இந்த தடைகளை தகர்ப்பதில்தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களை செதுக்குங்கள். வள்ளுவம் காட்டும் வழியில் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.